வணக்கம். ஜபை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் 2022 நடந்த ஒரு சம்பவம். அதாவது நாமக்கல் பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த ஸ்ரீதேவி, அது மாதிரி ஏகப்பட்ட ஸ்ரீதேவிகள் இருக்காங்க, ஆண்களும் நிறைய பேர் இருக்காங்க. சாயப்பட்டறை தொழிலாளி, நெசவு தொழிலாளி சம்மந்தப்பட்ட உழைப்பாளிகள். காசு தான், வேற ஒன்றும் கிடையாது. காசு பற்றாக்குறை, மற்றபடி ஏகப்பட்ட கடன்கள். என்ன பண்ண முடியும்? கடன் வாங்கியாச்சு அப்படின்னா அப்புறம் கடன்காரன் வந்து கேட்கத்தான் செய்வான். மனித தேவைகள் இருக்கக்கூடிய சமயத்தில் எப்படியாவது ஒரு வகையில் வந்து ஒரு ஆணோ பெண்ணோ கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுருது. அதன் அடிப்படையில் நாமக்கல் பள்ளிப்பாளையம் சேர்ந்த ஸ்ரீதேவி, அந்த அம்மா வந்து ஏகப்பட்ட கடன் ஆகிட்டாங்க. பார்க்குறாங்க, பக்கத்தில் ஒரு பெண் புரோக்கர் ஒரு அம்மா நம்பிக்கையாக தெரிகிறாங்க. அந்த அம்மாட்ட ஒரு அட்வைஸ் கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து என்கிட்ட ஏகப்பட்ட கடன் ஆகிப்போச்சு, லட்சக்கணக்கில் கடன் இருக்குது, அதை வந்து ஏதாவது ஒரு சீக்கிரம் தீர்த்தா தான் எனக்கு மனசு நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. புருஷங்காரன் என்னை விட்டுட்டு தனியாக அவன் போயிட்டான். இல்லை, இந்த பொம்பளை மேலே தவறா அப்படிங்கிறது தெரியல. பொதுவாக இந்த அம்மா வந்து கணவனை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் யார் அப்படிங்கிறது அது தனிக்கதை, அது நமக்கு தேவையில்லை. மற்றபடி வந்து அந்த அம்மா தன்னுடைய கதையை சொல்கிறாங்க அந்த பெண் புரோக்கர்கிட்ட. அப்படியா அப்படின்னு போட்டு, சரிம்மா நீ என்ன ஓகேன்னு சொன்னீங்கன்னா கிட்னியை வந்து விற்றுரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, மற்ற ஸோ அதுக்குன்னு ஒரு புரோக்கர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னா ஒரு 8.5 லட்சம் 10 லட்ச ரூபா வரைக்கும் தருவாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு போட்டு இந்த அம்மா ஐடியா கொடுத்தோன்னே, மற்றபடி அந்த அம்மாவும் வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. யார்? ஸ்ரீதேவி. ஆமாம், அதாவது பெண் புரோக்கர் இந்த அம்மா வழியே போகலை, பட் அந்த அம்மாவை பள்ளிப்பாளையம் ஸ்ரீதேவி அந்த சொந்தக்கார அந்த அம்மா வந்து இந்த மாதிரி என்னுடைய கிட்னி இருக்குது, விற்றுட்டு எனக்கு காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு அந்த அம்மாவை போட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அதான் இந்த அம்மா பெண் புரோக்கர் பயன்படுத்திட்டாங்க. உடனே வந்து அதுக்கு தகுந்த ஏற்பாடு பண்ணி யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்குள்ள ஒரு லிங்க்கு இருக்கு இல்லையா, உடனே ஃபோன் அடித்து சொல்லி சப்ஜெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிட்னி இருக்குது அப்படின்னோடனே ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் ஒரு கிட்னி தேவைப்படக்கூடிய கான்செப்டில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அட்மிட் பண்ணிவிட்டு மற்றபடி இந்த அம்மாவுடைய செலவுல எல்லா டெஸ்ட்டும் பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு தனியார் ஆஸ்பத்திரியாக இருப்பாங்க. 1.5 லட்ச ரூபா வரைக்கும் இந்த அம்மாலே செலவு பண்ணி எல்லாம், ஏன்னா காசு வாங்குறோன்னு நீ அதில் கழிச்சிக்க அப்படின்னு அதில் ஒரு பிட்டை போட்டு விட்டானுங்க. உடனே பேசியாச்சு, 5.5 லட்சம் 8.5 லட்சமோ என்னமோ பேசியாச்சு ஒரு கிட்னிக்கு. பேசி முடிச்சோன்னா அதில் ஒரு 1.5 லட்சம் போயிடுது இல்லையா. அப்படிங்கிறப்ப அந்த டெஸ்டிங்கில் போகக்கூடிய சமயத்தில், டெஸ்ட்டில் பண்ணக்கூடிய சமயத்தில் அந்த யாருக்கு கிட்னி தேவைப்படுதோ அந்த ஆளுடைய பிளட்டும் இந்த அம்மாளுடைய பள்ளிப்பாளையம் ஸ்ரீதேவியோட பிளட்டும் வந்து ஒத்து போகல. உடனே 1.5 லட்ச ரூபா போனது தான். என்ன டெஸ்டிங் பண்ணிட்டு ஒத்து வரலைன்னா அப்புறம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு எல்லாம் விளையிடுவாங்க, புரோக்கர்ஸும் விளையிடுறாங்க. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அம்மா வந்து என்னங்க இப்படி 1.5 லட்ச ரூபா ஆகிப்போச்சு. உடனே புரோக்கரும் சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு நிறைய செலவாகி போச்சு ஒன்றால் அப்படின்னு போட்டு சத்தம் போட்டிருக்காங்க, அல்லது மிரட்டி இருக்கிறாங்க. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, நம்மள்கிட்டையும் ஒரு 1.5 லட்ச ரூபா போச்சு, மற்றவங்களுக்கு ஏகப்பட்ட செலவு, மற்றபடி எப்படி இருந்தாலும் நமக்கு கடன் இருக்குது, எப்படியாவது ஒரு வகையில் நம்ம அந்த கடனை தொலைச்சி தான் ஆகணும், இல்லைன்னா அவங்க கடன்கார வீட்டுக்கு வந்து தேடி கேட்டுட்டு உட்காந்துருப்பான், நமக்கு பெரிய பேஜராக இருக்குது. இப்படி என்ன பண்ணிடுச்சு, எப்போ அது கிட்னி இல்லாட்டியும் பரவாயில்ல, மற்ற ஏதாவது தேவைப்படுதா பாருங்கள் அப்படின்னு அந்த அம்மா அந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி 2-3 நாள் தூது விடக்கூடிய சமயத்தை அங்கே ஒரு பேஷண்ட்டுக்கு கல்லீரல் சிகிச்சை உள்ள பேஷண்ட்டுக்கு கல்லீரல் கொஞ்சம் பகுதி தேவைப்படுது. உடனே என்ன பண்ணுறாங்க, ஐடியா பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி கல்லீரல் தேவைப்படுதுமா, கல்லீரலை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம், அதுக்கு உண்டான அமௌண்ட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னால், எப்படி தான் இருந்தாலும் எதை அறுத்தா தான் என்ன, கல்லீரல் அறுத்தா தானே, கிட்னி அறுத்தா நமக்கு தேவை காசு அப்படின்னு அந்த அம்மா ஓகே கொடுத்து அதை அறுக்க சொல்லிடுச்சு. அறுக்க சொல்லி அதுக்கு உண்டான அமௌண்ட்டு கொடுத்துட்றாங்க. மருத்துவ பணி 5.5 லட்ச ரூபா கொடுத்துருக்கு. அதுலேயும் சில பேர் வந்து இந்த பங்கு பிரிச்சிருப்பாங்க போல இருக்கு. மற்றபடி இருக்கக்கூடிய கடனை ஒழிச்சுதா அப்படின்னு தெரியல. எப்படியோ ஒன்று இந்த அம்மாளுக்கு வந்து அந்த அறுத்ததுக்கு பின்னால் அதை கொஞ்சோண்டு கல்லீரலுடைய ஒரு சிறு பகுதியை அறுத்து அந்த நோயாளிக்கு வச்சுட்டு 5.5 லட்ச ரூபாயை மருத்துவமனை, அந்த தனியார் மருத்துவமனையை கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. இந்த அம்மா வீட்டுக்கு வந்தோன்னா உடனே அந்த சாயப்பட்டறை வேலைக்கு போக முடியல, மற்ற எதுக்குமே வேலைக்கு போக முடியாத ஒரு சூழல். 2 குழந்தைங்கள் வேறு, ஒன்று எல்லாமே
ஒரு 18 வயசு பையன், ஒரு 14 வயசு பொண்ணு, எல்லாமே மேஜர். ஒரு கல்யாண வயசு நோக்கி வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இல்லையா? அதன் அடிப்படையில் பொண்ணுக்கு வேறு கல்யாணம் பண்ணணும் எல்லாம் பண்ணக்கூடிய சமயத்தில் மீண்டும் உழைக்கலாம் அப்படின்னு போகக்கூடிய சமயத்தில் அந்த அம்மாவில் உழைக்க முடியல. அப்புறம் 16/11/2022 அப்போவே எண்டாஸ்கோப் எடுத்து பார்த்துருக்கு. எண்டாஸ்கோப் எடுத்து 3 வருஷத்துக்கு முன்னால் எண்டாஸ்கோப் எடுத்து பார்த்த வகையில் கல்லீரல் ரொம்ப வளரவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தகவல் வந்த உடனே அதையும் மீறி அந்த அம்மா உழைச்சிருந்து உடனே பண்ண முடியல. சோர்ந்து படுத்துட வேண்டியது, கை காலெலாம் ஒரே அலைச்சல் உளைச்சல். அப்புறம் இந்த அம்மா இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. அந்த பள்ளிப்பாளையம், நாமக்கல் பள்ளிப்பாளையம் அளமேடுவை சேர்ந்த ஸ்ரீதேவி அரசுவை நோக்கி வீடியோ போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆகி போச்சுங்க, எல்லாம் தன்னுடைய கதையெல்லாம் சொல்லி எனக்கு எதாவது அரசு உதவி செய்யுங்க, எனக்கு காசு ஏதாவது உதவி செய்யுங்க போட்டு நடந்து கொண்டிருக்கிற திமுக ஆட்சி திராவிட மாடல் தமிழக அரசுக்கு மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு இது போடுறாங்க. பார்த்த உடனே அதை பார்த்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வைரலாக போச்சு. வைரலாக போடுறது பட்சத்தில் அது ஒரு பிரச்சனையாகவே இன்றைக்கி போயிட்டு அதை மா சுப்பிரமணியம் பார்த்துட்டு கட்டாயமாக இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னு கேட்டால் அதில் ஏகப்பட்ட மோசடி நடந்திருக்கு. சட்டப்படியாக எதுவுமே நடக்கவில்லை அப்படிங்கிறது இப்போது இருக்கிற சுகாதாரத்துறை மா சுப்பிரமணியனுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு போச்சு. இதை வச்சு இந்த நியூஸை வச்சு என்ன பண்ணிட்டார், அங்கே மதுரையில் செந்தில் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் என்ன பண்ணிட்டார், அவசர வழக்காக எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரொம்ப விருப்ப வழக்காக போடுறார். இந்த மாதிரி ஒரு அநியாயமாக கிட்னி மோசடிங்கிற கான்செப்டில் கல்லீரலை தூக்கக்கூடிய ஒரு சூழலாக போச்சுங்க. அதன் அடிப்படையில் இது அவசர வழக்காக என்னை எடுக்கணும்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் செந்தில் அப்படிங்கிற ஒரு மதுரையில் நீதிபதி கேட்கக்கூடிய சமயம் நீ முதல்ல தாக்கல் பண்ணுங்க, நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே அதுவும் உடனே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கி போயிட்டு பாருங்கள். மா சுப்பிரமணியம் சொல்லிட்டார், கட்டாயமாக யார் யார் பேர் எந்தெந்த தவறுகள் இருக்கிறதோ கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த வீடியோ அவர் பார்த்துட்டார், சுகாதாரத்துறை திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியன். அப்புறம் செந்தில் வழக்கறிஞர், வழக்கறிஞர் செந்தில் சமூக ஆர்வலரும் கூட, மற்றபடி வழக்கறிஞரும் கூட இதை எடுத்து நம்ம மிகப்பெரிய ஒரு இதாக அந்த அம்மாளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கான்செப்ட் என்ன அவராக வழக்கை எடுத்து மதுரையில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் நீதிபதி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த விஷயம் போயிட்டுருக்க சமயத்தில் ரொம்ப மனசு கோரமாக, மனசு ரொம்ப கொடூரமாக இருக்குது. அதாவது கிட்னி கொடுக்க போய் கல்லீரல் எடுத்து விட்ட ஒரு விஷயம். அதுக்கு இந்த அம்மாளும் பலவிதமாக உடந்தையாக தான் இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த அம்மாளுக்கு காசு தேவை அப்படிங்கிற சமயத்தில் எடுத்தது பின்னாடி உடல் சோர்வு 3 வருஷத்துக்கு முன்னால் நடந்து இந்த அம்மா இப்போ தான் சொல்கிறாங்க. அது ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட மற்றபடி இது சம்மந்தமாக ஏகப்பட்ட மோசடியும் நடந்திருக்குது பாருங்கள். சட்டப்படியாக எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் திருச்சி பெரம்பலூர் பகுதியில் ரொம்ப ரொம்ப நடக்குமா. ஆமாம், இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தகவலாக போயிட்டு திருச்சி மாவட்டத்தில், பெரம்பலூர் மாவட்டத்தில் கிட்னி விற்பது, மற்றபடி அது இல்லாட்டி வேறு ஏதாவது விற்பது, கல்லீரல் விற்பது சொல்லிட்டு ஏகப்பட்ட இது காரணம் விட வறுமையின் வெளிப்பாடு. அதனால் இது சம்பந்தமாக பள்ளிப்பாளையம், நாமக்கல் பள்ளிப்பாளையம் அளமேடுவை சேர்ந்த ஸ்ரீதேவியினுடைய வீடியோவை பார்த்து தமிழக அரசு கட்டாயமாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செய்யணும். யார் யாரெல்லாம் இதில் தலையிட்டு அந்த அம்மாளுக்கு துரோகம் செய்தார்களோ, ஆமாம், அந்த தனியார் மருத்துவமனைக்கு சீல் வைக்க வேண்டும். சட்டப்படி இல்லை அப்படிங்கிறப்ப ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? அவங்க ஏதாவது சைன் வாங்கியிருப்பாங்க. மற்றபடி இருந்தாலுமே கூட சிபிஐ விசாரிக்கிறப்ப இன்னும் ஏகப்பட்ட தகவல்கள் வெளியாக வாய்ப்பு இருக்குது. அதனால் மத்திய அரசு இதற்கு உடன்பட்டு சிபிஐக்கு உண்டான ஏற்பாடு பண்ணணும். தமிழக அரசு சைடில் கம்ப்ளீட்டாக எந்த அளவுக்கு உதவி செய்து ஸ்ரீதேவி வகையில் எப்படியெல்லாம் மோசடி நடந்திருக்கின்றன, அந்த தனியார் மருத்துவமனை எப்படியெல்லாம் ஸ்ரீதேவி போன்றவர்களெல்லாம் இன்னும் ஏகப்பட்ட பல விஷயம் நடந்திருக்கும். இந்த ஒரு மேட்ரு மட்டும் இல்லை, ஏகப்பட்ட கிட்னி மாற்று மற்ற சோர்ஸ் நடந்திருக்கும். அவையெல்லாம் கண்டுபிடித்து அத்தனை ஆஸ்பத்திரிக்கு சீல் வைக்கணும். யார் யாரெல்லாம் ஏமாற்றப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் பணத்தை பெற்றுத்தர வேண்டும் தமிழக அரசு என்பதை இன்றைய தமிழக மக்களின் விருப்பமாக இருந்து கொண்டிருக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.